வெல்கம் டு த another episode of technical analysis. ஸ்டாக் மார்க்கெட்லாம் என்னன்னே தெரியாதவங்களுக்கு பேசிக்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து வீடியோ போட்டுகிட்டே வரேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னன்னே தெரியல, பேசிக்கே தெரியலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஆல்ரெடி கேண்டில் ஸ்டிக் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். தெரியாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிகிறதுக்கு டைம் ஆகும். ஆல்ரெடி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அப்படி தெரியலன்னா ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பாருங்கள், இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இப்போ வந்து ஆல்ரெடி சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஒவ்வொரு ஹேமர்ஸ் இந்த மாதிரி சில சார்ட் பேட்டர்ன்ஸ் இது எந்த டைமில் வாங்கி எந்த டைமில் விற்கணுன்றதுக்கு உங்களுக்கு இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். பட் இந்த மாதிரியான சார்ட் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து அப்படியே ஃபார்ம் ஆகுறது அந்த சேஞ்சே கிடையாது, கான்ஸ்டன்ட் அப்படிலாம் கிடையாது. அது நம்ம வைக்கிறத பொறுத்து இருக்கு. சில விஷயங்கள் வந்து நம்ம எப்போ வாங்கிட்டு எப்போ விற்க போகிறோம் அப்படின்ற அந்த டைமிங்கை பொறுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி அந்த சார்ட் பேட்டர்ன்ஸை பார்க்கணும். இப்போ வந்து நான் இன்னைக்கு வாங்கிட்டு 2 நாள் 3 நாளில் விற்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் டெய்லி அப்படின்ற அந்த ஆப்ஷனில் மேலே DVWM அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சு ஒரு ஸ்டாக் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் சூஸ் பண்ணுற இடத்துல டெய்லி, வீக்லி, மந்த்லி அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரே ஸ்டாக்கே இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் காட்டும். இது நீங்கள் வீக்லி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் காட்டும். மந்த்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு பேட்டர்னும் ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேட்டர்ன் வேரி ஆகிட்டே இருக்கும். இதில் 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னா இதில் 3 பிளாக் ரோஸ் இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் மாறி மாறி வந்து ஃபார்ம் ஆகும், டெய்லியிலே, வீக்லியிலே, மந்த்லிலேயும். இப்போ வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க, இப்போ இன்னைக்கு வாங்கிட்டு நான் 2 நாளில் விற்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா டெய்லியில் வந்து நிறைய நாய்ஸ் இருக்கும். என்ன சொல்றது, இப்போ இன்னைக்கு எப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு இந்த இடத்துல 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒயிட் சோல்ஜர்ஸ்னா போன வீடியோஸ்ல எல்லாம் போட்டேன். ஒயிட் சோல்ஜர்ஸ்னா என்ன, ஒயிட் சோல்ஜர்னா 3 கிரீன் கேண்டில். இப்போ இந்நாளைக்கோ இல்லை நாளை கழிச்சோ இல்லை 2-3 நாள்ல வந்து இன்னொரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஏன்னா இது 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஏறும் இன்னும். பட் அப்படியே டைரக்டா ஏகுமா, உடனே அனதர் 2 கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுமானா கன்ஃபார்மா ஆகலாம். அப்படி இல்லைன்னா இடையில ஒரு குட்டி செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல ஒரு குட்டி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு அடுத்த நாள் வந்து ஒரு பெரிய கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் ஏறலாம். பட் இந்த 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் இருந்தாலே வந்து மார்க்கெட் கண்டிப்பா ஏறதான் போகுது. ஏன்னா நம்ம சார்ட் பேட்டர்ன் ஆல்ரெடி வந்து இண்டிகேட் பண்றது 3 ஒயிட் சோல்ஜர்ஸ். ஸோ ஆல்ரெடி பையிங் ப்ரெஷர் இங்க இருக்கு. ஸோ அடுத்த மார்க்கெட் ஏறதான் போகுது அப்படின்னா இடையில வந்து அப்படியே கிரீனா ஆகாது. இடையில ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும், அடுத்து ஒரு ரெட் கேண்டில். ஸோ இந்த நாய்ஸ் வந்து டெய்லியில இருக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேட் பண்றீங்க, இன்னும் 2-3 நாள்ல விற்க போறீங்கன்னா உங்களுக்கு டெய்லி சார்ட் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க வந்து இப்படிதான் வரப்போகுது, ஏற போகுதுன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் வீக்லியில வந்து அப்படி கிடையாது. ஒரு ரெட் கேண்டில், ஒரு கிரீன் கேண்டில், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா இதை வந்து வீக்லி சார்ட்ல வந்து 1 வீக் 2 வீக்ஸ் வரை நீங்க வெயிட் பண்ணணும். நீங்க இதே இங்க எந்த சார்ட் பேட்டர்னுமே ஃபார்ம் ஆகல. ஸோ என்னால எக்ஸாம்பிள் சொல்ல முடியல. சப்போஸ் இங்க 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் இருக்கு, இங்கேயும் 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் வீக்லியில ஃபார்ம் ஆயிருக்குன்னா அதுக்கடுத்து மார்க்கெட் ஏறுறதுக்கு 2-3 வாரம் டைம் எடுக்கும். ஸோ அதுதான் வந்து வீக்லி. மந்த்லி வந்து அப்படி கிடையாது. மந்த்லி வந்து நீங்க 1 இயர் 2 இயர் 3 இயர் வரைக்கும் ஹோல்ட் பண்ண போவீங்க, மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மந்த்லி சார்ட் யூஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம். மந்த்லி சார்ட்ல வந்து எந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கோ அதுக்கு வந்து ஏத்த மாதிரி உங்களுக்கு 2 மாசம் கழிச்சோ இல்லை 1 இயர் கழிச்சோ மார்க்கெட் வந்து ஏறும். ஸோ வந்து இதை விட டெய்லியை விட வீக்லிக்கு பவர் அதிகம், வீக்லியை விட மந்த்லிக்கு பவர் அதிகம். ஸோ வந்து லாங் டேர்முக்கு ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்றவங்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா மந்த்லியில வந்து ஸ்ட்ராங்கான இது இருக்கும், நீங்க நினைக்கிறது ஓரளவு கரெக்டா இருக்கும். சரி, ஓகே. இப்ப இந்த கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுது, டெய்லியில எப்படி ஃபார்ம் ஆகுது, வீக்லியில, மந்த்லியில எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து இதான் வந்து ஒரு கேண்டில், டெய்லி கேண்டில். இங்க ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி இங்க க்ளோஸ் ஆயிருக்கு.
ஸோ வந்து இந்த ஓப்பனிங் ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸ் அதிகம்ன்றனால தான் கிரீன் கேண்டிலே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட அன்னைக்கு இப்போ இன்னைக்கான ஓப்பனிங் 9:15க்கு, இன்னைக்கான க்ளோஸ் 3:30க்கு, இன்னைக்கான லோ அந்த இடையில ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும்ல, அந்த ப்ரைஸ்லயே எந்த ப்ரைஸ் லோவோ அது இங்க, எந்த ப்ரைஸ் ஹையோ அது மேல. அதே மாதிரி வீக்லினா இன்னைக்கு மண்டே அப்படின்னா மண்டே 9:15க்கு ஓப்பன் ஆன ப்ரைஸ், ஃப்ரைடே 3:30க்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸ். மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள இடையில வந்த லோ, இடையில வந்த ஹை. இது வீக்லி. மந்த்லிக்கு வந்து ஒன் மந்த் ஸ்டார்டிங் ஜான் 1 பிப்ரவரி 1 எந்த மந்த் 1 அன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கிற ஓப்பனிங் 9:15க்கு காலையில ஓப்பன் ஆயிருக்க ப்ரைஸ் 31 மந்த் முடிகிற அன்னைக்கு ஈவினிங் 3:30க்கு க்ளோஸ் ஆயிருக்கு ப்ரைஸ். அது இங்க. அதோட லோ, அதோட ஹை. இதுதான் வந்து 3 சார்ட். ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க டெய்லி யூஸ் பண்ணலாம். வீக்லி வந்து ஒரு மாசம் வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ண போறேன், இது புல்லிஷா பியரிஷான்னு தெரியல அப்படின்னா நீங்க வீக்லி சார்ட் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டாக் ஏறுமா ஏறாதான்ட்டு. பட் மந்த்லி அப்படின்னா நீங்க 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ண போறீங்க, இல்ல 8 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ண போறீங்கன்னா மந்த்லி சார்ட்ல என்ன எப்படி சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கோ இதை வச்சு நீங்க ஏறுமா ஏறாதான்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்றவங்களுக்கு டெய்லி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுலயே நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்றவங்க வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க, இல்ல விற்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த இறங்க போதுன்னு நினைச்சு விற்பாங்க. ஸோ இதுதான் வந்து டெய்லி வீக்லி மந்த்லி. இதுல உங்களுக்கு ஏதாவது புரியல இல்ல இது இன்னும் கிளியரான எக்ஸாம்பிளோட வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.